கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்றின்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக நாம் எப்படிப்பட்ட நிலம் என்ற தலைப்புகளை நாங்கள் தியானித்து வருகிறோம். இந்த நாள் நாங்கள் பார்க்க போற காரியம் வறண்ட நிலம். வறண்ட நிலம், பிரியமானவர்களே, வறண்ட நிலத்தை நம்ம எதை செய்ய முடியும்? வறண்ட நிலத்திலே நம்ம எதையும் பயிரிட முடியாது. வறண்ட நிலம் ஒன்றுக்கும் உதவாது. அதுல எதுவுமே செய்ய முடியாமல் அதை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளதான் அந்த நிலம் தள்ளப்படும். ஆகவே இன்னைக்கு நீங்களும் நானும் வறண்ட நிலமா இருக்கிறோமா? ஏசாயா 32:2 சொல்கிறது, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையை என் நிழலாகவும் இருப்பார். ஆமென். அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் வறண்ட நிலமா இருப்போமா இருந்தா நம்முடைய ஆண்டவர் நீர்க்கால்களாய் இருக்க விரும்புகிறார். நம்முடைய நிலத்தை வறண்டு போன நிலைமையிலிருந்து அவர் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு நம்ம வறண்டு போய் கிடக்கிறோமா? அந்த வறண்டு போய் இருக்கிற நிலைமையில நம்ம மாற்ற வேணும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அங்கே வறண்ட நிலத்தை குறித்து சொல்லும் பொழுது லூக்கா 8வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். 6வது வசனம் சொல்லுகிறது, சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிட்டு. பாருங்க, கற்பாறை, வறண்ட நிலம் கற்பாறையான நிலமா இருக்கு. அந்த நிலத்துல ஈரம் இருக்காது. ஈரம் இருக்காத நிலத்தில் விதைக்கும் பொழுது என்ன நடக்கும்? அந்த நல்ல விதை விதைத்தாலும் முளைத்தாலும் அது என்ன செய்யாது? அது ஈரம் இல்லாதனால உலர்ந்து போயிடும். என்று அது வறண்டு போய் கிடக்கிற இடம். அப்படிப்பட்டவர்களை குறித்து அங்க சொல்லப்படுகிறது 13வது வசனத்திலே, கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை கேட்டுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ள வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோமா? கொஞ்ச காலம் வேர் கொள்ள முடியாத நிலை. வறண்ட நிலத்துக்கு வேர் கொள்ள முடியாது. காரணம், அங்க ஈரப்பதன் இல்லை, அங்க வறண்டு போய் கிடக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்களும் நானும் வேர் கொள்ள முடியாதபடி, ஆண்டோடைய வார்த்தை நமக்குள்ள வேர் கொள்ள கூடாதபடிக்கு இன்னும் நாம வறண்டு போய் கிடக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், வறண்ட நிலத்துக்கு அவர் நீர்க்கால்களாய் வருகிறார். அல்லேலூயா. அவர் வறண்ட நிலத்தை நீர்க்கால்களாக மாற்ற விரும்புகிறார். 35வது ஏசாயா 35ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்த கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். வனாந்தரம் வறண்ட நிலம் என்ன செய்யுமா? மகிழும். ஏனண்டா கர்த்தரே அதுக்கு நீர்க்கால்களாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் வறண்ட நிலத்தை செழிக்க செய்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 44:3 சொல்கிறது, தாகமுள்ளவர்களே தண்ணீரையும் தாகமுள்ளவர்கள் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, உன் சன்னிதானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வறண்ட நிலத்தின் மேல என்ன செய்யறாராம்? ஆறுகளை ஊற்றுகிறவர். வறண்ட நிலத்தில் நீர்க்கால்களாய் இருக்கிறவர். இன்றைக்கு நீங்களும் நானும் வறண்டு போய் கிடக்கிறோமா? ஆண்டோட வார்த்தை வேர்கொள்ள முடியாது இருக்கிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற பலனை கொடுக்க முடியாமல் இருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அவர் நீர்க்கால்களாய் எங்களை மாற்றுகிறார். அவர் ஆறுகளை எங்களுக்குள்ளே உண்டாக்குகிறார். ஆகவே பிரியமானது அவருடைய பிள்ளைகளே, எங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுப்போமா? நம் வறண்ட நிலைமையில் அல்ல, ஆண்டவர் எங்களை செழிக்க செய்கிற நிலைமைக்கு எங்களை மாற்ற, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே எங்களை செழிக்க செய்வார். God bless you all.